இட்லியில் சாம்பாரை இந்த மாதிரி ஊற்றி குழச்சி சாப்பிட்றது யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்குங்க. இன்னைக்கு உடுப்பி ஹோட்டல் ஸ்டைலில் என்னோட ஸ்டைலில் டிஃபன் சாம்பார் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். குக்கரில் 1 கப் அளவுக்கு பருப்பு நல்லா கழுவிட்டு 3 கப்பு தண்ணி கொஞ்சமாக கட்டி பெருங்காயம் சேர்த்து குழைவாக வேக வச்சுக்கோங்க. கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் மல்லி விதை, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 4 வரமிளகாய், 2 கொத்து கருவேப்பிலை, கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்த்து நல்லா வதக்கி இதை மைய அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, உளுந்தம்பருப்பு, 1 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம், 4 வரமிளகாய், 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிட்டு 1 கைப்பிடி முருங்கைக்காய், 2 தக்காளி பழம் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் சாம்பார் பொடி, 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து பச்சை வாசனை போக வதக்கி தண்ணி ஊற்றி முருங்கைக்காயை வேக வச்சுருங்க. அரைச்ச மசாலா ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை கரைச்சி சேர்த்து இது கூடவே தண்ணியை சேர்த்து பச்சை வாசனை போக வதக்கிட்டு வேக வச்ச பருப்பை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சாம்பாருக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து 10 நிமிஷம் கொதிக்க விடுங்க. கடைசியாக பெருங்காயத்தூள், கொத்தமல்லி தூவி நல்லா கலந்து விட்டுட்டு சுட சுட இட்லி தோசையில் ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.